ஸோ ஃபைனலி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. இத்தனை வருஷமா நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு வெப் சீரிஸ் நாளையோட முடிய போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. பட் இருந்தாலுமே அது எண்டிங் என்ன ஆக போகுது, அது எப்படி முடிய போகுது அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ அதில் நானும் இருக்கேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 வால்யூம் 2 இது எப்படி இருக்கு, அண்ட் சில பேருக்கு வந்து விமர்சனம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே வால்யூம் 1 கொடுத்த அந்த எண்டிங் இருக்குல்ல, அது அவ்வளோ பெரிய ஹையா முடிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து வால்யூம் 2 ஃபில்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் மாதிரி வச்சா நிறைய பேர் சொல்ற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் 1 மாதிரி வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வால்யூம் 2 இல்லை அப்படின்னு. பட் பர்சனலா வால்யூம் 2 பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட ரைட்டிங். இத்தனை வருஷமா அப்சைட் டவுன்னா என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ டெஸ்டின் சொல்ற அந்த ஒரு வேர்டு, இத்தனை வருஷமா நம்ம அப்சைட் டவுனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற எந்த விஷயமே உண்மை கிடையாது, இது ஒரு வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்ம் ஹோலை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. வார்ம் ஹோல் பிளாக் ஹோல் சம்திங் எல்ஸ், அதை பத்தி விஷயம் சொல்லியிருப்பாங்களே, அது தி பீக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. தி பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கும். அதுல ஹாக்கிங்ஸ்க்கும் த அப்சைட் டவுனுக்கும் அப்புறம் வில்லன் இருக்கான்ல அவனோட அந்த வேர்ல்டுக்கும் அங்க இருக்கிற அந்த கனெக்ட், அந்த பிரிட்ஜ் தான் வந்து அதுக்கான பாலம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டின் சொல்றது விஷயம் எல்லாம் வந்து இந்த பீக் இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஒரு சைடு வந்து இந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடு அவன் தாண்டி போயிட்டா வந்து நம்ம இவளை கண்டுபிடிச்சிடலாம், நான்சி தங்கச்சி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு அவங்க குரூப் கேட்டு இருக்கும் போது அப்போ ஒரு விஷயம் பிளேக் பண்ணாங்க. இந்த பிரிட்ஜை நீ உடைச்சிட்டா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ பிரிட்ஜை உடைச்சிட்டா அங்கே என்ன இருக்கு அப்படின்னு ஒன்று, அங்கே மரணம் தான் இருக்கு அப்படின்னா அது ஒரு பிளாக் ஹோல், ஒரு வார்ம் ஹோல் சம்திங். அதுக்குள்ள போய் திரும்பி வர முடியாது. இது உடைச்சிட்டா நம்ம உலகமே அழிஞ்சிரும், உடைச்சிட்டா நம்ம எல்லாமே செத்துருவோம் அப்படின்னு டெஸ்டின் சொல்ற அந்த விஷயம்லாம் அஸ் ஒரு ரைட்டராகவே அது வந்து அவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ சயின்ஸ்ல வந்து நிறைய விஷயம் இருக்குல்ல, இந்த பிளாக் ஹோல் வார்ம் ஹோல் இதுல வந்து அதுலயே வந்து நிறைய கருத்து இருக்கு. இப்போ வந்து பிளாக் ஹோல்குள்ள போனா என்ன ஆகும், உள்ள போனா செத்துருவாங்க சில பேர் சொல்றாங்க, இல்ல அதுக்குள்ள போயிட்டு அது வேற ஒரு டைமென்ஷனுக்கு வந்து எதுவுமே விட்டுருன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. சயின்டிஸ்ட்குள்ளேயே வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஸோ இன்னி வரைக்குமே அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து கற்பனை தான். ஒரு கற்பனையை எந்த அளவுக்கு உண்மையா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர்ஸ் அதை ரைட் பண்ண விதம், ஸோ அதை மேக் பண்ண விதம் எல்லாமே வந்து டு த டாப் நாச்சா இருந்துச்சு. அண்ட் எஸ், இதுல எமோஷன்ஸ் அவ்வளோ இருந்துச்சு வால்யூம் 2ல. ஏன்னா நான்சி ஜோனத்தனோட அந்த பிரேக்கப் சீன், அது ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வந்து அது ஒரு லவ் ப்ரப்போசல் சீன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜோனத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை தூக்கி போட்டுருங்க, ஏன் என்ன லவ் பண்றேன்றான், நான் எதுக்கு ரிங்கை தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு போர்ஷன் வந்து கன்ஃபியூஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் இல்லை இது வந்து ஒரு பிரேக்கப் சீன் அப்படிங்கும் போது அதை வடிவமைச்ச அந்த விதம் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா வில் வந்து தன்னை வந்து ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ என்னன்னா இது வந்து ஒரு 80s 90s அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதையா தான் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல அப்போதான் வந்து இந்த கலாச்சாரம்லாம் இந்த LGBTQ இப்போ இவ்வளவு சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் இருந்தாலுமே இப்போ வந்து அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ அந்த டைம்ல அவங்களோட மனநிலைமை எப்படி வந்திருக்கும், அதை வந்து அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விதம் இருக்குல்ல, அந்த டைலாக்கா என்னன்னா, இப்போ வில்லியம் வந்து அந்த ஃப்ரெண்டை லவ் பண்ணுவான். ஆனா அவன் சொல்லுவான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்துச்சு, ஆனா நான் இப்படித்தான், ஆனா அவனுக்கு வந்து வேற ஒரு பிடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் நான் வந்து அவனை கம்பேர் பண்ண முடியாது, பட் நான் இப்படிதான் என்ன நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யாரையும் அதை ஃபோர்ஸும் பண்ணாம, அப்புறம் வந்து நான் இப்படி இருக்கிறதுனால என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை விட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி பயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பயத்தை உணர்ற அந்த எமோஷனா இருக்கட்டும், அது எல்லாமே ரைட்டிங்காவே அழகா இருந்துச்சு. ஒரு மாதிரி இந்த கே கான்செப்ட் இவங்க எடுத்தாங்கன்னா வந்து ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி அந்த எதுவுமே இல்லாம அது அழகா அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த அவன் போர்ட்ரே பண்ற இந்த விஷயத்த அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு சீக்வல் ஸ்டீவுக்கும் டெஸ்டினுக்கும் இருக்கிற அந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு சீனு அது வந்து இந்த சீசன் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா வந்து டெஸ்டின் வந்து ஒரு மாதிரி ஸ்டீவ் மேல கடலா இருப்பான். இந்த ஸ்டீவ் வந்து அவனை காப்பாற்றுறதுக்கு போகும்போது டெஸ்டின் சொல்லி இப்போ அவன் செத்துருவோம், இல்ல நான் போய் தான் அவன் ஸ்டீவ் போகும்போது ஸ்டீவ் இழுத்துட்டு அவன் அழுவான் பார்த்தீங்களா, நீயும் விட்டு போயிடாத, நீ எப்பவுமே உலகத்துல வச்சுக்கிற, நீ மற்ற உதவி பண்ற ஓகே, ஆனா உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ஏன்னா அவங்க என்ன யோசிச்சு பார்த்தியா, அந்த நாட்டாங்க இன்னொரு கிளப்பத்தாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அழுவும் போது ஒரு பிரதர்ஸ்க்கான ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கண் கலங்கின ஒரு சீன் நான் சொல்லுவேன். அவங்க ஏன்னா அவரோட பாண்டிங் நம்ம இத்தனை சீசன்ல பார்த்துருக்கோம். இந்த சீசன் வேணா இவங்க அடிச்சுக்கிறாங்களேன்னு இருக்கும்போது ஒரு சந்தேகம் போட்டுக்கிறாங்க முதலுமே. அதுக்கப்புறமா
இவங்களோட சீன் இருக்குல்ல, பிரதர்ஸ் பாண்டிங் சீன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட எமோஷன்ஸ் இருந்துச்சு இந்த வால்யூம் 2ல. அண்ட் ஆக்டிங் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்குமே வால்யூம் 1 அளவுக்கு பெருசா ஆக்டிங் சீக்வன்ஸ் இதுலயே வந்து இந்த டாப் நிறைய டாப் பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, பேசிட்டே இருப்பாங்க. பட் பேசுறாங்க அப்படின்னா இது எல்லா விஷயமும் நம்ம சொல்லணும். எமோஷன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி டைலாக் வந்து டெலிவரி பண்ண முடியும். ஸோ அது வந்து வால்யூம் 2 ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கடைசி எபிசோட் ஒன்று இருக்கு, ஃபைனல் ஷோட அதோட முடிய போகுது. அண்ட் எஸ் இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பகிர்ந்து. ஏன்னா இங்க எல்லோட சிஸ்டர் ஒருத்தருக்கால வந்து ஒரு மெயின் எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா எல்லோட மீட் பண்ண போவா. அப்போ வந்து அவங்க 2 பேரும் சில கான்வர்சேஷன் நடக்கும். அதுல வந்து இவன் வந்து கூட நீ வா, அதுல வந்து இவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஒருத்தனை சாவடிக்க போகும்போது தத்துருவான். அப்போ சொல்லுவா நம்மளும் சின்ன வயசுல வந்து பழம் தான் இருந்தோம், அப்போ நம்மளும் இருந்தால் சாவடிச்சாங்க, நீங்க வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்போதான் வந்து வந்து நினைப்பான் நம்ம மான்ஸ்டர் அவங்க ஒதுக்குறாங்களே எதுக்காரனா இந்த மாதிரி நம்ம உண்மையிலே மான்ஸ்டர் சொல்லிட்டு அவங்க விளையாடுவோம். அப்போ ஒரு கூட இல்லை நீ வந்து என் கூட வந்து இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க சொல்லுவான் உங்க ஃப்ரெண்டை நீ உங்க ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் சொல்லுவா இல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். இப்போ கத்துவான் இல்லை கூப்பிடுவான், பட் எல்லாம் கண்டுக்காம போயிடுவான். ஸோ அந்த ஒரு ரிவெஞ்ச் வந்து ஒரு மனசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. அதனால ஏதோ எல்லை பண்ண பாக்குறாங்க, பள்ளிகளை பாக்குறாங்க மாதிரி போகுது. இப்போ தெரியல, இது வந்து ஃபைனல் தெரியும். அண்ட் ஸ்டேஜர் திங்ஸோட பார்ட் ஃபர்ஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து ஒரு 40 to 50 மில்லியன்ல தான் வந்து பட்ஜெட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டேஜர் திங்ஸோட சீசன் 5 பட்ஜெட் பாத்தீங்கன்னா லிட்டரலி 430 to 500 கிட்ட அதோட பட்ஜெட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க அதோட ஒரு வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நெட்ஃபிளிக்ஸோட ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ப்ராடக்ட் வந்து இதுதான் டாப் 1ல இருக்கு. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், அப்புறம் வந்து ஜஸ்டிஸ் லீக் இந்த மாதிரி திரைப்படங்களை விட ஒரு டிவி சீரியஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் இறக்கிருக்காங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும்போது அது ஜஸ்ட் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி வெப் சீரிஸ் வந்து திருப்பி வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எஸ் ஃபைனல் ஷோ டவுன் நாளைக்கு முடிய போகுது. அண்ட் யா இதுக்கப்புறமா தி டேடி ஆல்வேஸ் கமிங் யா தி பாய்ஸ். ஸோ அதுவும் வந்து ஃபைனல் சீசன் அதுவும் வரப்போகுது. எனக்கு பர்சனலாக வந்து நான் கனெக்ட் பண்ணது வந்து இந்த 2 வெப் சீரிஸ் தான். ஸோ 2மே வந்து முடிய போகுது 2026ல. எஸ் பாய்ஸ் இன்னும் இருக்கு, பட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாரும் முடிய போகுது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அந்த பக்கத்தில் லைக் பண்ண இருக்கு, அதை வந்து அப்படி கிளிக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ இன்னொரு சூப்பர் வீடியோஸ் வந்து பாய் மக்களே.